11:2. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், சத்தமா சொல்லுங்க, பரமண்டலங்களுக்கு. It talks about how you address God. ஜெபத்தில் நம்ம எப்படி தேவனை அழைக்கிறோம் அப்படின்றது ஜெபத்தில் 3வது பகுதி. How you associate with him. I think it's an honorable addressing of God, honorable association with God. ஜெபிக்கும் போது தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அவரை அழைக்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன தெரியுமா? அப்பா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு இது. நம்ம ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனா சார், மேடம், டாக்டர் அப்படிலாம் கூப்பிடுறோம், பாஸ்டர் இப்படிலாம் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்து கூப்பிடுறோம். ஆண்டவருக்கு ஏதாவது டைட்டில் இருக்கா? என்ன டைட்டில் கேட்டா இயேசு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஜெபம் பண்ணும்போது அப்பா, பரமண்டலங்களுக்கு பிதாவே, பிதாவே என்ற வார்த்தை கிரேக்க மொழியில சொல்லப்பட்ட வார்த்தை வந்து டேடி, அப்பா, அப்பா அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் வந்து அப்பா மீன்ஸ் டேடி. அதனால தமிழில் மொழிபெயர்க்கும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு. அப்போ தேவனிடத்துல போய் நம்ம சேரும்போது, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி கிட்ட ஜெபம் பண்றோம், ஏதோ ஒரு உணர்ச்சி கிட்ட ஜெபம் பண்றோம், ஏதோ கண்ணு தெரியாத ஒரு ஏதோ ஒரு பிம்பத்திட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நினைவுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிலாசபிட்ட ஜெபம் பண்றோம்னா நினைக்க வேணாம். அவர் யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன். இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இயேசு வந்து தேவனை அட்ரஸ் பண்றதுல இந்த 4 சுவிசேஷத்துல எப்படி கடவுளை வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் எப்படி பெயர் சொல்லி கூப்பிட்டாருன்னு கேட்டா அப்பான்னு தான் கூப்பிட்டாரு. அவர் சொல்லுகிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. இந்த 2 வார்த்தையை திரும்ப 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 என்டையர் லைஃப் அவர் பயன்படுத்தினார். நீங்க 4 சுவிசேஷத்துல பார்த்தா கிட்டத்தட்ட 165 முறை தேவனை பிதாவே என்ற பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். இது அன்றைக்கு இருந்த யூத மக்களுக்கு இது ரொம்ப வினோதமாக இருந்தது. என்ன இது, அப்பான்னு கூப்பிடுறாரு ஆண்டவரை பார்த்து, கடவுள் என்ன அப்பாவா? பின்னால்தான் நம்ம வழங்கிக் கொள்றோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு தம்முடைய குமாரனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தருடைய அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தார். நாமளும் என்ன பண்ணலாம்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறதுனால நாமளும் என்ன கூப்பிடலாம்? ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். ஏனென்றால் நம்மை புத்திர சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். He has given us the spirit of adoption. இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணலாமா? பிள்ளைங்க யாராவது தத்து எடுக்கலாமா? கண்டிப்பா தத்து எடுக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே தத்து பிள்ளை தான். ஆமா, ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே யார் தான்? தத்தெடுக்கப்பட்டவங்க தான். நம்ம யாருமே சொந்தம் கிடையாது, எல்லாருமே தத்தெடுக்கப்பட்டோம். We are all given the spirit of adoption. நம்ம காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு நாம வெளியே இருந்தோம். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய ரத்தத்தினால நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்துட்டாரு. ராமன் சொல்லுங்க. அவர் எப்படி அழைக்கலாம்னா அப்பான்னு கூப்பிடலாம். அதனால ஜெபம் பண்ணும்போது இனிமேல் டோன்ட் ஃபீல் so distant with God. தேவனை விட்டு தூரமா இருந்து ஜெபம் பண்ற மாதிரி உணர்வு தேவையில்லை. அவர் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு தகப்பன் வந்து இந்த உலகத்துல இருக்க தன் பிள்ளை வந்து மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? இல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானவைகளை கூடாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க போகும்போது அப்பா என்று கூப்பிடலாம். டாடி, ஐ கம் டு யூ. உங்களுடைய சித்தத்தின்படி நான் நடத்துங்கப்பா, உங்களுடைய வாஞ்சையின்படி நான் நடத்துங்கப்பா, உங்களுடைய விருப்பத்தின்படி நான் நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தம் பரிபூர்ண சித்தம், நல்ல சித்தம், பூரணமான உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்புது. நான் இங்க ஜெபம் பண்றது பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என் சத்தம் துணிக்கிறது. அந்த விசுவாசத்தோட நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோபு தைரியமா சொன்னாரு, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் செவி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் செவி கொடுப்பார். தேவன் நம்மை நடத்துவார்.